நம்போ நீங்க சொன்னீங்கல்ல, அப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் குடுத்தாரு. அப்ப அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்தது? ஏன்னா, அந்த படத்துல நம்ப சின்ன ரோல்ல நம்ம தான் மேஜர் ஹீரோவே நம்ம தான் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி வந்து நீங்க நெறைய குட்டி, குட்டி கதாபாத்திரங்கள் பண்ணியிருப்பீங்க. ஹீரோக்காக நெறைய அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு இதுவா இருக்கு. படம் பார்த்துட்டு என்ன நெனச்சீங்க? செம்ம வெயிட்டேஜான ஐ மீன் நான் இத எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறேன்? அந்த பயம் இருந்ததா? இல்ல என்ன தாட் இருந்தது உங்களுக்கு இல்ல ஸ்கிரிப்ட் எனக்கு படிக்கும் எப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன்னு இருந்துச்சு. ஏன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. இந்த ம். இந்த கதையில வந்து ஒரு ஹீரோவுக்கான ஒரு ஸ்பேஸ் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் படத்துல இப்படி கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. ம். எனக்கு தெரிஞ்சு காமெடி இருந்துச்சு. சாரோட செல்லமேலலாம் ஒரு ஒரு விஷயம் வச்சிருப்பாரு தெரியுமா? அந்த செஸ் மேட்டரா இருக்கட்டும், ஆமா. இல்லன்னா அந்த ஊட்டி விடுற மேட்டரா இருக்கட்டும், இந்த கண்ண கண்ண மூடிட்டு, கட்டிட்டு கண்ண ஓட்டிடுவாங்க. கட்டிட்டு அந்த மாரி சில மேட்டர்ஸ்லாம் சார் வச்சிருக்காரு இந்த படத்துல. அது அது வந்து ஆனா பிளாஸ்ட்டா இருந்துச்சு. எப்படி சார் யோசிச்சீங்க இந்த மாரிலாம்? அது கமர்ஷியலா பயங்கரமா இருக்கும். அது சார் இப்ப கதை பத்தி பேசுவோம் சார். என்ன என்ன மாரியான ஜானர் நம்ம ஆல்ரெடி கேட்டோம். எந்த ஏஜ் குரூப்க்கு இருக்கு? இல்ல எல்லாருமே பார்க்கக்கூடிய படமா? இல்ல காலேஜ் பசங்க, யங்ஸ்டர்ஸ் அந்த இல்ல, மாரியான இல்ல. இது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியோடயும் பார்க்கலாம். இப்ப கேர்ள் ஃப்ரெண்டோட பார்க்கலாம். லவர்ஸ் பார்க்கலாம் வந்து. புதுசா கல்யாணம் ஆனவங்க பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம் வந்து. 2 பேரும் பிரிஞ்சுட்டும் பார்க்கலாம். எதுக்கு இப்படி எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து, இதுல ஒரு ஃபேமிலி பேக்ட்ராப்போட வந்து எப்படி நம்மளுடைய லைஃப் இருந்தது. கதை சொல்லியிருக்கேன். கரெக்ட்டா கதையில கரெக்ட்டா அந்த தேவையானது என்ன லெவலோ அந்த லெவலுக்கு அத ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து நேச்சுரலா இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ